இதனுடைய நிச்சயம் நல்லது விரும்பும் முருகானந்தன். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நான் இப்போது சுருக்கமாக சொல்லி முடிக்கணும். இப்போ ஒரு மேட்ரிமோனியில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். நண்பர்களுக்காக பெண் பார்த்துட்ருக்கேன். மேட்ரிமோனியல் மூலமாக கடந்த 1 மாதமாக 2 மாதமாக சென்னையில் ஒரு பிரபலமான மேட்ரிமோனியல். அங்கே பேசுகிறப்போ அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிர்வாகி அவங்ககிட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்ன விஷயந்தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறை, இளைய தலைமுறையில் கிட்டத்தட்ட 100க்கு 80 பேர் ஜாதகமெல்லாம் பார்க்குறதில்ல. வெறுமனே படிப்பு, சம்பளம், என்ன வேலை, அப்புறம் ஃபோட்டோவில் ஆள் எப்படி வாட்ட சட்டமாக இருக்காரா, இதைத்தான் பார்க்குறாங்க சார். 100 பேர் என்கிட்ட கேட்டால் 20 பேர் தான் ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா அதாவது வெறுமனே இந்த படிப்புகளும், இந்த பணமும், இந்த ஆடம்பரமும், இந்த பகட்டும், இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உருவமும் எத்தனை காலத்துக்கு நிச்சயமே இல்லை. இதெல்லாமே நிச்சயமே அல்ல. இப்போ போகலாம், நாளைக்கு வரலாம். இப்போ போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடலாம், இப்போ போகிற வழியில் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், வேலை இப்போ செஞ்சுட்டு இருக்க வேலையும் தூக்கிடலாம் நம்மளை. ஸோ இதெல்லாம் நிரந்தரமே இல்லை. அப்போ நிரந்தரமானது என்ன? நம்முடைய குணாதிசயங்கள். அது எதில் தெரியும்? ஜாதகத்தில் தான் தெரியும். அஸ்ட்ராலஜி பொய் கிடையாது. சரியாக நபர்கிட்ட போய் பார்த்தா பக்காவாக உங்களோட அஸ்ட்ராலஜி நீங்கள் எதுவும் கேட்கவே வேண்டாம், நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ தான் நெட்டு வந்துருச்சு, உங்களுக்கு ஜெமினி வந்துருச்சு. போடுங்க, உங்கள் ஜாதகத்தை போடுங்க, உங்கள் ஜாதகத்தை பற்றின குறிப்பிட எடுத்துக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள். வெறுமனே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அதில் வரக்கூடிய ஹீரோயின் மாதிரி நம்மளை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை அது மாதிரி கொண்டு போகலான்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை வாழவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது 3 மணி நேரத்துக்காக தயாரிக்கப்படுகின்ற ஒன்று. அதுக்குள்ளே உங்களை பார்க்க வச்சு அதில் காசு பண்ணணும், அதுதான் அவங்களுடைய எண்ணம். அது அல்ல வாழ்க்கைங்கிறது நீண்ட நெடிய பயணம். அப்போ அதுக்கு உங்கள் ஜாதக கட்டத்தும் உங்களுக்கு வரக்கூடிய துணையுடைய ஜாதக கட்டமும் மிக பொருத்தமாக இருக்க வேண்டும், சகல பொருத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் ஜாதகமே சொல்லிடும் உங்களுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையுமா அமையாதா, இல்லை போராட்டமா, இதையும் சொல்லிடும். இப்போ போராட்டம்னாலும் நீங்கள் எதுக்காக தயாராகத்தான் வேணும். அமையவே அமையாதுனாலும் அதையும் சகித்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துறதுக்கு நீங்கள் தயாராகணும். ஆக ஜாதக கட்டம் இல்லாமல் வெறுமனே இந்த பணத்தை பார்த்து, படிப்பை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, அழகை பார்த்து கல்யாணத்தை பண்ணிங்கன்னா அது சந்தைக்கடையில் வைக்கிற கத்திரிக்காய் மாதிரி தான். 4 நாளில் நாரி போயிடும், வாழ்க்கை வீணாக போயிடும், நாசமாக போயிடும். அதனால் தயவு செய்து பெற்றோர்களே, இளைஞர்களே, ஜென்சி என்று பெருமையாக சொல்லக்கூடிய படித்த மேதாவிகளே, உங்கள்கிட்ட சொல்கிறேன், அனுபவத்துக்கு முன்னாடி உங்கள் ஜென்சியாவது வெங்காயமாக தூக்கி எறிங்க. உங்கள் படிப்பு MBA, MPhil, PhD எல்லாம் மண். உங்கள் ஜாதக கட்டமும், நீங்கள் பிறந்த அந்த நேரமும், உங்கள் பேரும், இது 3ம் பொருந்தி இருக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். இது பொருந்தாதவன் வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல அவன் சரிவை சந்திச்சுட்டு தான் இருப்பான். தொழிலில் மேம்பாடு இருக்கும், ஆனால் குடும்பத்தை நாசமாக போயிருப்பான். குடும்பம் மேலே இருக்கும், ஆனால் வீட்டில் பணம் இருக்காது. இது இருந்தால் வீட்டில் 2 சரியாக இருந்ததுன்னா சொந்தக்கார உறவுகளில் நல்லா இருக்காது. ஸோ பொருந்தி வரணும்னா பொருத்தம் சரியாக அமைய வேண்டும். பொருத்தம் சரியாக இல்லை அப்படின்னா வாழ்க்கை பொருந்தாமல் தான் போகும். கசப்போடையே வாழ்ந்துட்டுருக்கணும். நம்ம வெளியில் நீங்கள் புருஷன் முன்னாடியே நடிக்கலாம், பட் உள்ளுக்குள்ளர நீங்கள் அழுதுட்டு தான் இருப்பீங்க. பெருமைக்காக வெளியில் யாருக்கும் தெரியாமல் வாழ்க்கை நடத்தலாம், அது போலியான வாழ்க்கை. மனசார வாழணும்னா பொருத்தமாக இருக்கணும். ஏன்னா இந்த பொருத்தத்தை பார்க்காம இதே மாதிரி நம்பிக்கையில் நம்ம தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம சமாளிச்சிடலாம்னு சமாளித்தவன் நான். 25 ஆண்டுகள் சமாளித்தேன். அப்புறமும் கடைசியாக என்னோடய ஜாதகம் தான் ஜெயிச்சது. ஜாதக பொருத்தம் சரியாக அமையலைன்னு எப்போ நான் 97 எனக்கு தெரியும். ஆனாலும் அதை தாண்டியும் சாதிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையில் இழுத்தேன். இப்போது பொருந்தவே பொருந்தாது அப்படிங்கிறத ஜாதகம் தெளிவாக எனக்கு இப்போ சொல்லிடுச்சு. அதனால தான் ஆணித்தரமாக சொல்கிறேன், அனுபவபூர்வமாக சொல்கிறேன். ஜாதகம் பொய்யல்ல, சரியான நபர், என்னை போன்ற சரியான நபர் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கிட்ட கொடுத்து பாருங்கள். பொருத்தம் இல்லைன்னா தயவுசெய்து அது கோடியில் லட்சம் கோடி பணம் வச்சுருந்தாலும் தூக்கி எறிங்க. என்ன படிப்பு படித்தா தூக்கி எறிங்க. அவள் பெரிய உலகமகா பேரழகியாக இருந்தாலும் தூக்கி எறிங்க. சரியா? பணமோ படிப்போ அந்தஸ்தோ வாழ்க்கையை இனிமைப்படுத்தாது. மனப்பொருத்தம், ஜாதக பொருத்தம், இது 2ம் அமைஞ்சால் மட்டும்தான் மீதி எல்லா பொருத்தமும் வேலை செய்யும். இல்லைன்னா எல்லாம் தண்டக்கடன். நன்றி, வணக்கம். நிச்சயம் நல்லது முருகானந்தன். ஏன்னா ஜாதகம் தூர்மாக, நியூமராலஜி தூர்மாக தொடர்பு கொள்ளணும்னா 9385811292 96292 93292 அடித்து சொல்கிறேன். ஜாதகம் பொய்யல்ல. நன்றி, வணக்கம். நியூமராலஜியும் ஜாதகமும் பொய்யே இல்லை.
இதை பொருந்தி அமைஞ்சுன்னா அடேங்கப்பா ராஜகுமாரன் தான் நீங்கள், ராஜகுமாரி தான் நீங்கள். வாழ்க வளமுடன்.